சூரியனுக்கு 5ஆம் இடத்திலிருந்து சூரியனுக்கு 9ஆம் இடம் வரை இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்கர அமைப்புகள்னு சொல்லப்படுது. இதில் குறிப்பாக குரு, சனி, செவ்வாய். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வெளியில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் ஆஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. அண்ணா வணக்கம், அருண். கிரக வக்ர நிலையை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்கும். ஒரு வக்ரம் என்றால் என்ன? ஓகே, வக்ரம் என்றால் என்ன? ரெண்டாவது, வக்ரம் என்பது இயல்புக்கு மாறான நிலை, இதனால் பலன் வேறுபடுமா? வக்ரம் அடைந்த சனி நல்ல பலனை செய்வாரா? ஓகே, இயல்பாக ஓகே, வக்ரம்னா என்ன? இந்த வக்ர கான்செப்ட் வந்து எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அப்படியே பிளானட் திரும்பி ரிவர்ஸில் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க பொதுவாக. ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னா, ராகு கேது ரிவர்ஸில் போகிறாங்கன்னு சொல்லப்பட்டாலும் கூட ராகுவும் கேதுவும் நிலைத்து ஒரு இடத்துல இருக்கிறாங்க. நம்ம பூமி சொல்லக்கூடிய அமைப்புகளில் அவங்க பின்னாடி போகிற மாதிரி தெரியும். இப்போது நீங்கள் உங்கள் வீட்டை வந்து உங்கள் வாகனத்தில் ஏதோ ஒரு வண்டியில் க்ராஸ் பண்ணுறீங்க. உங்கள் வீடு பின்னாடி போகிற மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் முன்னாடி போவீங்க, வீடு அங்கே தான் இருக்கும். இந்த கான்செப்டில் புரிஞ்சிச்சா? இந்த அமைப்புகளில் ராகு கேது நிலையானவர்கள். அந்த இரு துருவத்தினுடைய இருள் தன்மை. ஓகேங்களா? அதில் ஒருத்தர் ஆழமான இருள், ஒரு ஏங்க வக்ரம் கத்தி கேட்டால் இதை பேசுகிறீங்க, அப்படியே ஒரு ஃப்ளோவில் எல்லாமே சொல்கிறேன். அப்போது ஒரு சைடு 2 இருள் இருக்கக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் கடக்கும் போது இதில் என்னென்னா, அந்த 2 இருளும் நேர் எதிர்கோட்டில் தான், சமசப்தமாக நேர் எதிர்கோட்டில் தான் இருப்பாங்க. ஒருத்தர் இந்த மூலைனா ஒருத்தர் அந்த மூலை, ஒருத்தர் 9ல் இருந்தாருன்னா ஒருத்தர் 3ல் இருப்பார், ஒரு லக்னத்தில் இருந்தாருன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் இடத்துல இருப்பார். இந்த அமைப்புகளுக்கு சொல்லப்படுது. சரி, வக்ரம்னா என்ன? கிரகம் ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி போவாரா? இல்லைங்க. ஒரு ஹைவேல போகிறீங்க, ஓகேங்களா? ஹைவேல வந்து மலேசியாவை பொறுத்த வரைக்கும் சரி, நான் சமீபத்தில் இதில் இந்தியாவுக்கு போனப்போ பார்க்குறேன், அங்கே 5 வழி 6 லேண்ட் இருக்கக்கூடிய இதுகள்லாம் இருக்குது. அப்போது அந்த 6 வழிச்சாலை இருக்குது, மலேசியாவில் 4 வழிச்சாலைகள் இருக்குது. இந்த இத்தனை அமைப்புகளில் ஸ்பீட் லைனில் நம்ம போகிறோம். ஸ்பீட் லைனில் அந்த ஒன் வேல நம்ம போகிறப்ப பக்கத்தில் நம்ம வந்து 100 km/h போகிறோம். பக்கத்தில் இருக்கிறவர் 80 km/h போகிறாரு. அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறவர் 30 km/h போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 100 கிலோமீட்டர் நம்ம வண்டியிலேருந்து இப்படி சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பின்னாடி போகிற மாதிரி தெரியும். அப்படின்னா அவங்களாம் ரிவர்ஸில் போகிறாங்களா? இது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எனக்கு நான் ஜோசியத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டனோ உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். நான் வந்து ஹைவேல நேராக போகிறேங்க. நான் வந்து ஓவர்டேக் பண்ணிவிட்டு அவங்கள முந்திக்கிட்டு போகிறப்ப சைடில் பார்க்குறேன், நான் வந்து அதிக வேகத்தின் காரணமாக முன்னுக்கு போகிறேன். ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து 100 km/h ஸ்பீடில் போகிறேன். எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர் 50 km/h வராரு அப்படின்ற காரணத்தினால அவரை நான் ஓவர்டேக் இப்படி போகிறோம், நான் அப்படி போயிடுறேன். இவர் இங்கே என்னோட வண்டியிலேருந்து பார்க்கப்போ இவர் பின்னாடி போகிற மாதிரி தெரிஞ்சாலும் அவர் முன்னுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காரு. இது தாங்க வக்ரம். நாம் பூமியிலிருந்து பார்க்கும்போது, ஓகேங்களா, பூமிக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வக்ர அமைப்புகள் அதிகமாக சொல்லப்படுது. ஏன்? சூரியனை விட்டு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய கிரகங்கள். இந்த அமைப்புகளில் நுணுக்கம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்கள் பெரிய ஜோசியருங்க. என்ன? சூரியன்லேருந்து புதன், சுக்கிரன் அமைப்புகள் இருக்கிறாங்க. ஓகேங்களா? சூரியன்லேருந்து புதன், சுக்கிரன், இன்னொன்று பூமிக்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய இவர் யார்? சந்திரன், துணைக்கோள்னு சொல்கிறோம். அப்போ இந்த 3 பேர் வந்துடுறாங்க. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், சந்திரன் இந்த அமைப்புகளில் வந்துடுறாங்களா? பூமிக்கு வெளியில் நம்மளை கடந்து பூமியிலிருந்து தான் ஜோதிடம். நீங்கள் வாழக்கூடிய பூமியிலிருந்து தாங்க இந்த மொத்த சம்பவத்தையும் நம்ம ஒப்சர்வ் பண்ணுறோன்றனால தான் திருக்கணிதம், திருஷ்டி, பார்வையின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது கிரகங்கள் இங்கே இருக்குன்றதுனால தான் நம்ம திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறோம். ஜோதிடம் எந்த இடத்துலையும் பரிபூர்ண லாஜிக்கானதுங்க. சாமி ஆன்மீகத்துக்கும் ஜோசியத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஜோதிடத்தை வச்சு நீங்கள் ஆன்மீக விழாக்களை தைப்பூசம் கொண்டாடுவீங்க, ஜோதிடம் வச்சு பொங்கல் கொண்டாடுவீங்க, சித்திரை புத்தாண்டு கொண்டாடுவீங்க, இந்த அமைப்புகள்லாம் இருக்கும். ஆனால் ஜோதிடம் என்னது? ஒரு கேலண்டருங்க. இந்து மதத்தினுடைய கேலண்டர், பஞ்சாங்கம் மாதிரி ஜோதிடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம அதை அப்கிரேட் பண்ணி கொஞ்சம் அப்படியே பாலிஷ் பண்ணி தனிநபர் அமைப்புகளுக்கு வந்துட்டோம். அப்போது இந்த இடத்துல பூமியில் ஓகே, நான் இருக்கேன், பூமி இருக்குது, பூமிக்கு இந்த பக்கம் புதன், சுக்கிரன் வந்துடுறாங்க. பூமிக்கு வெளிவட்டத்தில் 2 கிரகம் இருக்குல்ல, 3 கிரகம் இருக்குல்ல, அந்த 3 கிரகங்களில் ஒளியான பருப்பொருளான ஆனவர் பக்கத்திலே செவ்வாய்ங்க, அவருக்கு பக்கத்திலே குருங்க, அவருக்கு பக்கத்திலே சனிங்க. இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகேங்களா?
இந்த பக்கத்தில் இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லப்படும். பூமிக்கு வெளி பக்கத்தில் ராகுவும் பூமிக்கு உள் பக்கத்தில் கேதுவும் இந்த இருள் அமைப்புகள்ன்ற மாதிரியான தன்மையில் வரும். இது தசாபுத்தி அமைப்புக்கு. சரி, இதெல்லாம் விட்டுருங்க. இப்போது வக்ரம் என்பது நம்ம சின்ன எனக்கு கொடுத்த பூமிக்கு கொடுத்த வட்டம்ங்க 365 நாளில் அந்த சூரியனை சுற்றிட்டு வந்துடணும். ஏன்? நம்ம சின்ன ஒரு வட்டப்பாதையில் இருக்கோம். குருக்கு கொடுத்தது 12 வருஷம் ஆகும் அவர் சுற்றிட்டு வந்து முடிக்க. சனி பகவான் 29, 27லேருந்து 29, 30 வருஷம் எடுத்துக்குவார். ஏன்னா அவரோட வட்டம் ரொம்ப பெருசு. அப்போது நம்மலாம் பூமியிலேருந்து பார்க்குறப்ப நம்ம ஃபாஸ்ட்டாக, ஏன்னா நமக்கு வந்து 24 ஹவரில் வந்து ராத்திரி ஆயிரும், விடிஞ்சிரும். ஓகேங்களா? அந்த அந்த ஒளியும் இருளும் நமக்கு வந்து 24 மணி நேரத்தில் கிடைச்சாலும் அந்த மற்ற செவ்வாய் கிரகத்திலேயோ இதுலேயோ குருவோடைய ஜூபிட்டர்லேயோ சேட்டர்லேயோ சனிலேயோ இந்த அமைப்புகள் இல்லாமல் அவங்க ரொம்ப நேரம் எடுத்துக்குவாங்க. ஆனால் பூமியில் நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த ஹைவேல நம்ம ஸ்பீடான வழியில் போகிறோன்றதுனால நமக்கு பார்க்குறப்ப மற்ற காடி பின்னாடி போகிற மாதிரி இந்த வக்கரமான கிரகங்கள் இந்த கிரகங்கள் பின்னாடி போகிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியும். இதுலேயும் இன்னொன்று ஜோதிடம் என்ன சொல்லுது? சூரியனுக்கு 5ஆம் இடத்துலேருந்து சூரியனுக்கு 9ஆம் இடம் வரை இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்கர அமைப்புகள்னு சொல்லப்படுது. இதில் குறிப்பாக குரு, சனி, செவ்வாய். ஓகேங்களா? இப்போ உங்களோட அடுத்த விஷயத்துக்கு வரும். வக்கரம்னா என்னன்னு கேட்டீங்க. வக்கர அமைப்பு சொன்னாச்சு. வக்கரம் என்பதில் இயல்புக்கு மாறான நிலையா? சனி வக்கரமானால் சுக்கிரனா மாறிடுறாரா? சனி வக்கரமானால் குருவா மாறிடுறாரா? குரு தசையில் சனி தசையில் சனி இயல்பு வக்கரமாக நிலையாக இருக்கும் பொழுது எந்த கிரகமும் வந்து நீச்சமாக இருக்கிறது வந்து பாபத்துவம். வக்கரமாக இருப்பது தன்னுடைய அமைப்பை கோச்சாரத்தில் செயல்படுத்த முடியாது. கோச்சாரம் என்னது? சனி உங்களுக்கு கோச்சார அமைப்புகளில் வக்கர நிலையில் இருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு என்ன அதிபதி? அந்த சந்திரன். அவர் அந்த பாவகத்தை செய்ய முடியாமல் இருக்கிறாருங்க. ரீசன்லி நான் நோட்டீஸ் பண்ணது இதுதாங்க. இப்போ கரண்ட்லி குரு வந்து வக்கர அமைப்புகளில் இருக்கிறாரு. இப்போது இந்த 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 அமைப்பு இது வந்து அடுத்த மாதத்துலேருந்து அந்த வக்கர நிவர்த்தி ஆயிரும். இன்றைக்கி நம்ம பேசும்போது ஜனவரியில் 17, 20ன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த அமைப்புகளை 17, 18 பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த வக்கர அமைப்பு குரு தசை நடக்கிறவங்களுக்கு குரு லக்னமாக இருக்கிறவங்களுக்கோ அவங்களுக்குலாம் கிடையாது. குரு தசை நடக்கிறவங்களுக்கும் மீன தனுசு ராசிக்காரர்களுக்கும் இது பலவீனம். என்ன பண்ணும்? ராசிநாதன் பலவீனமாக இருக்கிற காரணத்தினால எடுத்த காரியம் டல்லடிக்கும். இந்த வக்கர அமைப்புகள் அவருடைய ஆதிபத்திய அமைப்புகள் இருக்குல்ல, எந்தெந்த ஆதிபத்தியங்கள் இருக்கோ அந்த ஆதிபத்தியங்கள் கெடும். இவ்வளோ தாங்க வக்கரத்துடைய அமைப்பு. அப்போ தசையெல்லாம் கெடாதாங்க. பிறந்த ஜாதகத்தில் வக்கரமாயிட்டாருங்க. பிறந்த ஜாதகத்தில் எந்த கிரகமும் சுபத்துவமாக இருந்துச்சுன்னா, சுபத்துவமாக இருந்தால் மட்டும் நல்ல பலனை தருங்க. அதுலேயும் என்ன மாதிரி ஆதிபத்திய ரீதியில் ரொம்ப கெட்ட பிளானுங்க, அதிக சுபத்துவமாக இருக்குது, அப்போ கூட திருட்டு வழியில் தான் காசு கொடுக்கும். இந்த வக்கரத்துக்கும் தசாபுக்தி அமைப்புகளில் மாற்றம் பண்ணுமா? இல்லை. இந்த வக்கரமெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. ஹானஸாக சொல்லணும்னா சில இடத்துல வக்கர அமைப்பை பார்க்க தேவையில்லை. தசாபுக்தி அமைப்புகளில், கோச்சார அமைப்புகளில் கடுமையான அமைப்புகளை வக்கரம் நீச்சம் மாதிரியான தன்மைகள் செய்யும். கோச்சாரத்தில் ராசிக்கு, லக்னத்துக்கு தசாபுக்தி, ராசிக்கு கோச்சாரம். இது எப்படிங்க சொல்கிறது? ஓகே, நம்மக்கிட்ட இயல்பாக வந்து ஒரு 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 ரொம்பன்னு சொல்ல மாட்டேன், ஒரு 5லேருந்து 7க்குள்ளே சில விஐபி இருக்கிறாங்க. மலேசியாக்குள்ளே ஒரு 3 பேர், வெளியில் ஒரு கொஞ்சம் பேருன்னு இருக்கிறாங்க. மாதம் வந்து சில விஷயம் பண்ணுவாங்க. இப்போ அவருக்கு வந்து நான் என்ன சொன்னேன்னா, தனுசு ராசிக்காரருக்கு 18, 19, 20, 21 இதில் வந்து அந்த 19, 20, 21 கொஞ்சம் சரியாக இல்லை. பிஸ்னஸ் மீட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணிங்க. ஏன்னா மாதம் வந்து அவங்க இந்த டைமில் எனக்கு வந்து ஸ்லாட் வேணும்னு அதை வந்து ப்ரீவியஸாகவே புக் பண்ணிடுவாங்க. இந்த அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு சொன்ன உடனே நேற்று வந்து ஒரு மெசேஜ் போடுறாரு எனக்கு, பிரதர் எக்ஸாக்ட்லி சொன்ன மாதிரியே இருக்குது. ஐ வாஸ் ஷாக்ட். நீங்கள் சொன்ன அந்த இன்சிடெண்ட் வந்து இந்த மாதிரி இடங்கள்ல எனக்கு பாலியில் நடக்குது. நடந்தோடனே எனக்கு உங்கள் ஞாபகம் வந்துச்சு. நான் ரொம்ப ஷாக் ஆகிறேன். அதை எப்படி நீங்கள் எல்லா மாதத்துலையும் சொல்கிறீங்க? கோச்சாரத்தில் இது ஏன் சொன்னேன்? சரி, தனுசுக்கு சொன்னேன். தனுசுக்கு என்ன சொன்னேன்? 19லேருந்து ராசி பலன்லையும் சொல்லியிருப்பேன், அவர்கிட்ட பர்சனலாக பேசும்போதும் சொல்லியிருப்பேன். ராசி பலனில் பொய் சொல்லாத ஒரு ஜோசியருங்க நான். ராசி பலனில் கூட உங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு நினைப்பேன். இதில் இந்த அமைப்புகளில் 6, 8ஆம் அதிபதிகள் தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 8 பார்க்குறாங்க. பிரதர் இது சரியா இல்லை. 6, 8, 12 அமைப்புகள் அப்படியே இந்த 8ஆம் இடத்தோட கனெக்ஷனில் வருது. முதல் அமைப்புகள் வாரத்தில் நல்லா இல்லை. பிற்பகுதியில் இதுவே வந்து உங்களுக்கு இதுவே வந்து விபரீத ராஜயோகமாக மாறும் அப்படின்னு தனுசு ராசிக்குமே சேர்த்து சொல்லியிருப்பேன் பாருங்கள். இந்த அமைப்பு ஏன்னு கோச்சாரத்தை செக் பண்ணி பாருங்கள். 19 இந்த ஜனவரி 2026 19, 20, 21 என்ன கோச்சாரம்ன்றதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது துல்லியமாக தெரியும். சரிங்களா? வக்ரம் உங்களுடைய ராசிநாதனாக வரும் பொழுது தசாநாதனாக வரும்போது டல் அடிப்பார் தவிர,
கோச்சாரத்தில் இதில் இல்லை, பிறந்த ஜாதகத்தில் இல்லை, அப்போது மட்டும்தாங்க பிரச்சனை. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.